என்னோட குலதெய்வம் இருக்குல்ல சார், என்னோட குலதெய்வ அருள் எனக்கு இருக்கா, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வம், பூர்வ புண்ணியம் நம்ம இது இருக்கா அப்படின்னு. 5ஆம் இடம் 9ஆம் இடம். 5ஆம் இடத்து பதிவு 9ஆம் இடத்து பதிவு நல்லா இருந்து உன்னோட தொடர்பு இருந்து 9ஆம் பதிவு எவ்வளோ வலுவா இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் அது போய் மறைஞ்சி எங்கே சில பேர்லாம் சாமி எங்க இருக்குன்னே தெரியாம தேடுவாங்க, குலதெய்வம் எங்க இருக்குன்னே தேடாமலாம் தெரிவாங்க. சில பேர் அவங்க குலதெய்வம் சாமியை தேடுவாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல அந்த கிரகங்கள் மறைஞ்சு போய் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாங்கி வந்த கர்மா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல எங்கேயாவது ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம், அது மாதிரியே இருக்கும்போது அவங்க ஜாதகத்திலே தெரியும் இது இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 3 ஜெனரேஷன் மாறினதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி அப்புறம் இங்க இருக்குப்பான்னு சம்மந்தமே இல்லாமலாம் போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி சாமி முறைமைக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் கனெக்ட் ஆகும். ரெண்டும் ஒத்து போனா. சரி, 5ஆம் அதிபதி போய் லக்கணத்தெல்லாம் ஒரு ஜாதகம் பார்த்தேன் முன்னாடி. 5ஆம் அதிபதி போய் லக்கணத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவரோட இருக்கு சொன்ன உடனே அவங்க சாமி வரும், எனக்கு எந்த உதாரணம் உடனே கண்ணில் காமிக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அந்த 5ஆம் அதிபதி பலமா இருக்குன்னு அர்த்தம். அது இருந்தால் தான் நம்ம குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். சரிங்க சார்.